தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்பு. சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சந்திரகுமார் என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வி.சி. சந்திரகுமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இபிஎஸ் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை புறக்கணித்ததால் விழாவில் பங்கேற்கவில்லை. எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் படங்களே இல்லாததால் கலந்து கொள்ளவில்லை என ஆதங்கம். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. இரண்டாவது நாளாக அதிமுக நிகழ்ச்சியை புறக்கணித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இபிஎஸ் பாராட்டு விழாவில் அதிமுக தலைவர்களின் புகைப்படம் இடம்பெறாததால் தொடர்ந்து அதிருப்தி. இபிஎஸ் பாராட்டு விழாவை அனைத்து கட்சி விவசாயிகள் நடத்தியதால் அதற்கு அரசியல் வண்ணம் கொடுக்கவில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என செங்கோட்டையன் குற்றம் சாட்டிய நிலையில் ஜெயக்குமார் விளக்கம். அந்த வகையில் அந்த திட்டம் எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயி கோகுல இந்திராவுக்கு மனக்குறை இருந்தால் பொதுச் செயலாளரிடம் முறையிடலாம். கட்சியில் தனக்கு மரியாதை இல்லை என கோகுல இந்திரா கூறியிருந்த நிலையில் ஜெயக்குமார் பதில். இன்னொரு மீட்டிங்ல பேசுற கருத்தின் அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. இப்போ பொதுவாக அவங்க ஒரு கருத்து சொல்ற, நீங்க சொல்ற நானும் கூட பார்த்தேன். எதுவும் அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சாட்டு அந்த முறையிடலாம். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தது உள்பட கட்சியின் தற்போதைய நிலை குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல். டெல்லியில் 25 சென்ட் பரப்பளவில் அதிமுக அலுவலகம் திறப்பு. ராயப்பேட்டை அலுவலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மதுரை தண்டாயுதபாணி கோயிலில் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. கோயில் நிர்வாகத்தினர் தனிச்சையாக உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அறநிலையத்துறை விளக்கம். தட்டு காணிக்கை தொடர்பாக மதுரை தண்டாயுதபாணி செயல் அலுவலர் சுற்றறிக்கையால் சர்ச்சை. விளக்கம் கேட்டு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம். எந்த கட்சியுடனும் தற்போது வரை கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் தகவல். விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி எனவும் திட்டவட்டம். தன்னை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பணத்தாலோ பொருளாலோ தன்னை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது எனவும் திட்டவட்டம். இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது.
பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 63,840க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,980க்கு விற்பனையாகிறது. தாம்பரம் அருகே இளம் பெண்களிடம் தனிமையில் இருக்கும் வீடியோவை வைத்து மிரட்டி பணம் பறித்த பாஜக இளைஞர் அணி செயலாளர். 10க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை ஏமாற்றியவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளி 1 வாரத்திற்கு பின் திறப்பு. அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் போலீசார் பாதுகாப்பு. தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்தம். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க மீன்வளத்துறை அனுமதி வழங்காததற்கு கண்டனம். தஞ்சாவூரில் வெகு விமரிசையாக நடைபெற்ற புன்னைநல்லூர் கோயில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தை உற்சவத்தையொட்டி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முகூர்த்த தினத்தையொட்டி ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள். மாவட்ட நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பழனியில் முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை. இடும்பன் மலை, சரவண பொய்கை போன்ற நதிகளில் புனித நீராடல். மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் திடீர் ராஜினாமா. ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். மணிப்பூர் சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்ட நிலையில் பதவி விலகிய முதலமைச்சர். வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது குறித்த வழக்கில் விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாலும் ராஜினாமா என தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாத லட்டுவில் கலப்பட கலந்த விவகாரம். திண்டுக்கல்லை சேர்ந்த AR பால் பண்ணை மேலாண்மை இயக்குநர் ராஜசேகரன் உள்பட 4 பேரை கைது செய்தது CBI. வாரணாசியில் மகா கும்பமேளா சிறப்பு ரயிலில் இடம் கிடைக்காததால் இன்ஜினில் ஏறி இடம் பிடித்த மக்கள். ரயில்வே பாதுகாப்பு போலீசார் உடனடியாக வந்து பயணிகளை எச்சரித்து இறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மத்திய பிரதேச மாநிலம் விதிஷாவில் சகோதரி திருமணத்தில் இளம் பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம். மேடையில் உற்சாகமாக நடனமாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் 20 லட்சம் பேர் எந்தவித காரணமும் இன்றி உயிரிழந்துள்ளதாக வேதனை. கேமன் தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானதாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தகவல்.
இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி ரசிகர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி இந்தியா இந்தியா என வெற்றி முழக்கமிட்டு மகிழ்ச்சி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிய ரோஹித் சர்மா சிக்ஸர், 4கள் என நாலாபுரமும் சிதறவிட்டதை கண்டு உற்சாகமடைந்த ரசிகர்கள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 32வது சதத்தை பூர்த்தி செய்தார் ரோஹித் சர்மா. 12 பவுண்டரிகள், 7 சிக்ஸர்கள் என விளாசிய ரோஹித் 76 பந்துகளில் சதமடித்து அசத்தல். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் கிறிஸ் கெயில் சாதனையை முறியடித்தார் ரோஹித் சர்மா. 335 சிக்ஸர்களுடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக முறை 300 ரன்களுக்கு மேல் அடித்து தோற்ற அணியாக மாறியது இங்கிலாந்து. அதிகபட்சமாக 99 போட்டிகளில் 28 முறை தோல்விகளை சந்தித்து முதலிடம் பிடித்து மோசமான சாதனை படைத்தது. வாழ்வீச்சு தேசிய விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து 5வது முறையாக தங்கம் வென்றார் பவானி தேவி. ஹரியானா வீராங்கனையை 15-6 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல்.